ஓகே, ஓப்பன் த பிக்சார்ட், சர்ச் பேக்ரவுண்ட். ஒரு பேக்ரவுண்டை நாங்கள் சர்ச் பண்ணி எடுப்போமாக்கு எங்களோட ஃபோட்டோ நீங்கள் எடுத்த ஃபோட்டோவோட நீங்கள் கட் அவுட் பண்ணி அந்த பேக்ரவுண்டுக்கே நீ இன்சர்ட் பண்ணுறேன்டா அந்த பேக்ரவுண்டோட மச் ஆகிற மாதிரி உங்களோட கலர், எக்ஸாம்பிளுக்கு உங்களோட கலர் ஷர்ட் இருக்கல, உங்களோட கலர் ஷர்ட்டில் ஒத்து போகிற மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் இல்லாட்டி ஏதாச்சும் உங்களோட பேக்ரவுண்டோட கலர் உங்களோட ஷர்ட்டில் இருக்கிற மாதிரி எடுத்தோம்னா அது கூடுதலாக நாங்கள் எடிட் பண்ணி கடைசியில் நாங்கள் சில செய்கைகளை செஞ்சால் அதுக்கு பிறகு அந்த பேக்ரவுண்டோட கட் அவுட் பண்ண மாதிரி இல்லை, ரொம்பவே ஒரு ப்ரொஃபஷனலாக மேட்சிங்காக வரும் ஃபோட்டோஸ் எல்லாம். ஓகே, நான் இப்போ பின்ட்ரெஸ்ட்டில் போய் நீங்கள் என்ன பேக்ரவுண்ட் வந்தாலும் நீங்கள் பின்ட்ரெஸ்ட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோரில் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணுறேன். ஓகே, நான் இந்த ஜெலோ கலர் பேக்ரவுண்டை சூஸ் பண்ணுறேன். ஓகே, இதில் அந்த 3 டொட் இருக்குது, அதை பற்றினா நாங்கள் டவுன்லோட் பண்ணிடலாம் பின்ட்ரெஸ்ட்லேருந்து ஃபோட்டோஸ். ஓகே, இனி நான் பிக்சார்ட்டுக்கு போகிறேன். அதுக்கு ஆட் ஃபோட்டோ கொடுத்து நான் எந்த ஃபோட்டோவை வச்சு செய்ய போகிறேனோ, கட் அவுட் பண்ண போகிறேனோ அந்த ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, செலக்ட் பண்ணி ஆட் கொடுத்தா ஓகே. திரும்ப அந்த ஃபோட்டோவை நான் என்லார்ஜ் பண்ணிவிட்டு அதில் எஃபெக்ட்ஸ் போய் இந்த எஃபெக்ட்ஸில் ஆர்டிஸ்டிக்கில் ஃபெட்டல் 2 கொடுக்குறேன். ஓகே, ஃபெட்டல் 2 அண்ட் எஃபெக்டை நான் கொடுக்குறேன். ஓகே, எஃபெக்ட் ஃபெட்டல் 2, ஃபெட்டல் 1 கொஞ்சம் ஓவராக இருக்குது, நான் ஃபெட்டல் 2 எஃபெக்டே கொடுக்குறேன். ஓகே, ரைட். இனி நான் ரிமூவ் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இனி நாங்கள் என்ன இது பேக்ரவுண்டோட கொஞ்சம் மேட்சிங் இருக்கக்கூடியதாக அது ஷேடோ எஃபெக்ட்ஸை தான் போடுவோம். அதில் ஷேடோ ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த பொசிஷனுக்கு விட்டுட்டு ஷேடோ எஃபெக்ட்ஸை போடுவோம். அதில் பிளரை இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி ஒப்பாசிட்டி என்ன அதோட அளவு இன்க்ரீஸ் பண்ணி அந்த பொசிஷன் அங்கே இருக்குமோ, மேலேயா கீழேயா வெர்டிக்கலாக இன்வெர்ட்டாக இருக்குமோ அந்த பொசிஷனுக்கு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, நான் பின்னுக்கு அந்த பேக்ரவுண்டோடைய ஒரு பொதுவாக தம்ப்நெயில்ஸில் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா இந்த சுற்றி ஒரு ஆளுக்கு சுற்றி வர சும்மா லைட் வர மாதிரி இருக்கும், அது பேக்ரவுண்டோட மச் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, லைட்டாக ஒரு ஒளிவட்டம் சுற்றி வர ஒரு ஒளிவட்டம் வீசுகிற மாதிரி செஞ்சால் சரி. ஓகே, அதெல்லாம் முக்கியமாக நீங்கள் எந்த பேக்ரவுண்ட் எடுக்கிறீங்கன்ற பொறுத்து இருக்குது. பிறகு டெக்ஸ்ட் அமர்த்தி நான் இந்த பேரை டைப் பண்ணுறேன். இந்த பேரை டைப் பண்ணி நான் திரும்ப இந்த பேரை அப்படியே டைப் பண்ணி திரும்ப ஒரு அப்படியே எனக்கு அப்படியே நீட்டுக்கு வேணும் தானே, அதால் திரும்ப டைப் பண்ணி எடுக்கிறேன். திரும்ப அப்படியே அட் டெக்ஸ்ட்டை கொடுத்து நாங்கள் திரும்ப என்ன நேம் அப்படியே அடித்து திரும்ப போட்டு அப்படியே முன்னுக்கு விட்டு கொண்டு வரேன். லாஸ்ட்டாக நான் அதை அந்த ஃபோட்டோவுக்கு பின்னால் லேயர்ஸை அரேஞ்ச் பண்ணேன். ஓகே, அப்படியே நாங்கள் எல்லா நேமையும் செஞ்சுட்டு கடைசியாக எல்லாத்தையுமே நாங்கள் என்ன செய்யணும், உடன்படி பின்னுக்கு எங்களோட அந்த லேயர்ஸை கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோவுக்கு நாங்கள் கட் அவுட் பண்ண ஃபோட்டோவுக்கு பின்னுக்கு விட்டு கொண்டு வந்தால் ஓகே. பிறகு
அதே ஃபோட்டோவை நான் திரும்ப எடுத்து அந்த மெட்ட மாதிரியான எஃபெக்டை கொண்டு வரும். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற எஃபெக்ட் திரும்ப அதுக்கிட்ட நான் ஸ்ட்ரோக்கை ஒயிட் கலரில் விட்டுட்டு ஸ்ட்ரோக்கை கூட்டுறேன். ஓகே, நார்மலாக டெக்ஸ்ட்டை போட்டு அதுண்ட ஸ்ட்ரோக்கை ஒயிட் கலரில் ஸ்ட்ரோக்கே கொடுத்து ஒயிட் எஃபெக்ட் தான், ஸ்ட்ரோக்கே தெரியாத மாதிரி நல்லா கூட்டுறேன். ஓகே, இப்போ அதுக்குள்ளே போய் நான் அதில் என்ன கலர்லெஸ்ஸாக கொடுக்குறேன். ஓகே, கலருக்கு போய் நார்மலாக அந்த கலரு இல்லாத மாதிரியான ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இங்கே திரும்ப ஆட் கொடுத்து திரும்ப நான் டெக்ஸ்ட் கொடுத்து திரும்ப அதே நேமாக டைப் பண்ணுறேன். ஓகே, நான் இப்படி அதுக்கு மேலேயே அந்த எஃபெக்ட் எடிட்டை விட்டுட்டு ரேசரை கிளிக் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே விட்டதை நல்லா அழிக்கிறேன். ஓகே, அது இந்த ஹார்ட்னஸை நல்லா கூட்டிகிட்டு அழிக்கிறேன். ஹார்ட்னஸை குறைச்சா அது கொஞ்சம் வெஜன்ஸ் மாதிரி ரேஸ் ஆகும். நல்ல ஹார்ட்னஸை 100 விட்டுட்டு அழிச்சிங்கன்னா ஓகே. ஓகே, இவ்வளோ தான். ஓகே, இவ்வளோ தான் எடிட். அதுக்கப்புறம் நீங்கள் இதை திரும்ப ஃபோட்டோ ஆக்கிட்டு இதுக்கு மேலே நாங்கள் எஃபெக்ட்ஸுகளை யூஸ் பண்ணி போட்டோம்டா இது நார்மலாக ஒரு எஃபெக்ட்ஸில் நான் பிளரில் ரேடியல் பிளர் கொஞ்சம் பேக்ரவுண்டோட மச்சிங் ஆகிற மாதிரியான எஃபெக்ட்ஸ் எடுக்கிறேன். ஓகே, தட்ஸ் ஆல். இவ்வளோ தான் வேலை.